அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. முதல்ல நீ காலையில இருந்து நம்ம சமூக ஊடகத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய தயாரிப்புல இயக்குனர் கிட்டு இயக்கிய சல்லியர்கள் திரைப்படம். இது வந்து தமிழர்கள் தாங்கிய வழி தாங்கிய கதையை தான் கொண்டாந்துருக்கு. இந்த படத்துக்கு திரையரங்கம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு பிரச்சனை வந்திருக்கு. நீங்க படத்தை பார்த்துட்டீங்களா? முதல்ல படத்தை பார்த்துட்டு தாண்டி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நெருக்கமானவங்க. அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களாக இருக்கட்டும், கிட்ட அவர்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருமே நண்பர்கள். ரெண்டு பேருமே தமிழ் தேசிய களத்திலிருந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள். கிட்டவர்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. தன்னுடைய படைப்புகளில் குறுகிய நேரத்தில் சிறந்த கருத்துக்களை வந்து சொல்லணும். திருக்குறள் போல், திருக்குறள் வந்து அவர் இன்ஸ்பயர் ஆகி இது பண்ணார். இப்போ சாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நையப்புடைன்னு சொல்லி அவர் ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்த அந்த வலையொலியில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்தோம். அப்புறம் சில கால சூழ்நிலைகளில் பயணிக்க முடியாத சூழ்நிலை ஒரு 1.5 மாதம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 10 காணொலிகள் இருப்போம். அந்த 10 காணொலிகளுமே மிகச்சிறந்த தாக்கத்தை அந்த காலத்தை உருவாக்கியது. அது பெரிய, அதாவது ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லாத ஒரு சேனலில் ஒவ்வொரு காணொலியும் 1 லட்சம் போகும். இரவெல்லாம் ஷூட்டிங் எடுப்பீங்க? இரவில் பகல வேலை பார்ப்போம், இரவு வந்து படப்பிடிப்பு நடத்துவோம். ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே கருத்துக்களை சரசரன்னு உள்ளே கொண்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அவர் வந்து ஏற்கனவே மேதகு அப்படின்னு சொல்லி தலைவர் அவர்களுடைய தொடக்க கால வாழ்க்கையை குறித்த ஒரு படம், ஒரு ஆவணப்படம் போல் எடுத்தார். அது திரையரங்குக்கு வரல, சமூக வலைதளங்களில் அது வெளியானது. அதற்கு பிறகு அவர் எடுத்த படம் வந்து இந்த படம். அது இப்போ ஆட்டின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. சல்லீர்கள் வந்து 2023 காலகட்டத்தில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஸ்க்ரீனிங் போட்டுருந்தாங்க. அப்போ நான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்த பிறகு ஒன்று தான் தோணுச்சு. என்னென்னா, தமிழர்கள் எதற்காக ஈழத்தில் போராடினாங்க, அந்த போராட்டத்துடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பல பேர் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த மனிதநேயம் இருக்குது பாருங்கள், அந்த மனிதநேயத்தை பேசக்கூடிய படம் தான் இந்த சல்லியர்கள். விடுதலை போராட்ட களத்தில் இருந்த ஒரு போராளி குழுவில் மருத்துவ குழு ஒன்று இருக்குது. அந்த மருத்துவ குழுவாக சத்யா தேவி மருத்துவரும் மகேந்திரன் ஒரு 2 மருத்துவர். 2 மருத்துவர்கள் வந்து மருத்துவமனையில் வச்சு மருத்துவம் பார்க்குறத பார்த்துருக்கோம். தரைக்கு கீழே பதுங்கு குழி வெட்டி அந்த பதுங்கு பங்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, பங்கருக்குள்ள ஒரு சின்ன மருத்துவமனை, மொத்தமே ஒரு 10க்கு 10 அறை தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு மருத்துவமனை, ஒரு ஒரு தரையாக இருக்கும், ஒரு வனாந்தரமாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணை நோண்டி அதுக்குள்ளே வந்து ஒரு பங்கர் அமைச்சிருப்பாங்க. அந்த பங்கருக்குள்ளே ஒரு மருத்துவமனை இருக்கும். போரில் காயம்பட்ட போராளிகளுக்கு வந்து மருத்துவம் செய்யணும். அதில் சிங்கள இராணுவ வீரர்கள் காயம்பட்டு வந்துடுவாங்க. போர் நடக்கிறது சிங்களவனுக்கும் தமிழர்களுக்குமான போர், புலிகளுக்குமான போர். அந்த போரில் தமிழர்களை அழிக்க, புலிகளை அழிக்க நிற்கக்கூடிய சிங்கள இராணுவ வீரன் காயம்பட்டுருவான். அந்த சிங்கள இராணுவ வீரனை ஒரு புலி போராளி தூக்கிட்டு போய் இந்த மருத்துவமனையில் கொண்டு கொடுப்பான். அவனுடைய உயிரை வந்து இவங்க காப்பாற்றுவாங்க. அப்போ என்னென்னா, போரில் வந்து போர் மரபை, போர் அறத்தை மீறாமல் வந்து சண்டை போட்டாங்க அப்படிங்கிறதையும், அந்த மருத்துவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து கூட அந்த இராணுவ வீரோட உயிரை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த படத்தை நடித்த யாருமே நடித்த மாதிரி நடிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப இயல்பாக, அதாவது இப்படியெல்லாம் ஒரு நடிப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, நடிப்புக்கு ஒரு வரையறை இருக்கும். அந்த வரையறையை தாண்டி ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப இயல்பாக, உண்மையிலே எல்லாமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் நடித்தது எல்லாமே. ஆனால் ஈழத்தில் பிறந்து வாழ்ந்தது போலவே அந்த வட்டார வழக்கு, அந்த ஈழத்து மொழி இருக்கு இல்லையா, அழகான தமிழ் மொழி, யாழ்ப்பாண மொழி, அந்த மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து கிட்டு கையாண்டிருப்பார் அந்த படத்தில். வந்து அதே போல் கருணாஸ் அவருடைய நடிப்பு வந்து ஆகச்சிறந்த நடிப்பாக இருக்கும். இது வரைக்கும் கருணாஸ் அவர்கள் வந்து நந்தால, பிதாமகனில், இல்லை பல்வேறு படங்களில் அவருடைய நடிப்பை நம்ம பார்த்துருப்போம். பெரிய பெரிய இயக்குனருடைய படத்தில் நடித்தவர் தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் உருக வைக்கிற மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகராக எல்லாரையும் அள வச்சிருவார். கருணாஸுடைய நடிப்பு வந்து இந்த படத்தில் உச்சம் தொட்டிருக்கும். ஏன்னா இந்த படத்தினுடைய முதல் தயாரிப்பாளர், படத்துக்கு பணம் போட்ட தயாரிப்பாளர் வந்து கருணாஸ் அவர் தான். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை வாங்கினாங்க. அப்போது அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருமே நம்ம சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பிழைக்க போன இடத்துல நாடு கேட்டு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த போராட்டத்துடைய வழி தெரியாது. அந்த போராட்டத்தினுடைய வேறொரு முகத்தை, வேறொரு வழியை இந்த படம் வந்து அவ்வளவு உண்மைக்கு நெருக்கமாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கும். ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு வரலாறை சொல்ல முடியுமான்னா சத்தியமாக முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வெப்சீரிஸாக எடுத்தால் கூட இந்த 10 பார்ட்டாக எடுக்கணும். அப்படி தான் அந்த வரலாற்றை சொல்ல முடியும். அவ்வளவு வழி நிறைந்த, அவ்வளோ வரலாற்று பூர்வமான சாதனைகள் புரிந்த ஒரு சரித்திர வரலாறு அந்த இயக்க வரலாறு. ஆனால் அதை வந்து 1.5 மணி நேரத்தில் காட்சிப்படுத்த முடியாது தான். ஆனால் அதில் ஒரு பார்ட் சல்லீர்கள் என்பது வந்து நம்முடைய ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு காலகட்டத்தில், சோழர்கள் காலத்தில் சல்லியர்கள் அப்படிங்கிற ஒரு மருத்துவ குழு இருந்திருக்கு. போரில் காயம்பட்ட
போர் வீரர்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய குழு தான் சல்லியர்கள். அதைத்தான் வந்து அவர் வந்து சல்லியர்கள் அப்படின்னு படம் வச்சு போரில் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவ குழு. அவங்க எப்படிலாம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி மருத்துவமனை இருக்கு. அங்கேயே போனால் இன்னைக்கு கூட ஒரு மருத்துவமனை, சிவகங்கை மருத்துவமனை நினைக்கிறேன், மருத்துவமனைக்கு ஜாக் டேனியல் வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறோம். இவ்வளவு நவீன வசதிகள் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கூட மருத்துவர்கள் சரியான பணி செய்ய மாட்டாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் எந்த கடமைப்பும் இல்லாமல் ஒரு மின் விளக்கில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்னு ஈழத்தில் ஒரு வார்த்தை உண்டு. ஏன்னா மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்னா கிடைக்கிற பொருளை வைத்துக்கொண்டு சண்டை போடுவது, இருக்கிற என்ன இருக்கோ அதை வச்சு அடிக்கிறது. ஆமாம், அடிக்கிறது. அதுபோல் அதை மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல். அதுபோல் மட்டுப்படுத்தப்பட்ட மருத்துவம்னு சொல்லலாம். இருக்கிற உபகரணங்களை வைத்துக்கொண்டு இருக்கிற வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு உதவி செய்வது, அறுவை சிகிச்சை செய்வது, அதெல்லாம் வந்து அப்போ ஒரே ஒரு வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாரு. ஒரு வசனம் இப்போ ட்ரெயினில் கூட வந்துச்சு, ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கதாபாத்திரத்தை பார்த்து கதாநாயகன் கேட்பார், கதை நாயகியை பார்த்து, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு. நான் தலைவரை நம்புகிறேன். அந்த இடத்துல அந்த வரலாற்றை உணர்ந்த தலைவரை உணர்ந்த எல்லாருமே வந்து ஒன்று அழுவாங்க, இல்லை உணர்ச்சி வசப்படுவாங்க. அந்த அளவுக்கு வந்து காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி வசனம் தேவையில்லாமல் ஒரு சின்ன காட்சியோ, சின்ன காட்சி கூட இல்லை, ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்காது, ஒரு சின்ன ஒரு இடம் கூட நகராது. ஒரு ஃப்ரேம் வைக்கிறாருன்னா அந்த ஃப்ரேம் வந்து காரணத்தோடு வச்சிருப்பார். ஒரு ஆகச்சிறந்த வெற்றிமாறன் வரிசையில், தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் வரிசையில் வர வேண்டிய எல்லா தகுதியும் உள்ள ஒரு இயக்குனர் கிட்டு. அவர் எடுத்துக்கிற படம் அப்படின்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டு, இந்த படம் ஓடுமா, இதுக்கு வந்து பார்வையாளர்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை புறக்கணிக்கிறதுக்கு இருக்கு பாருங்க. அது அந்த வரலாற்றை புறக்கணிப்பதை விட, அந்த அவர்கள் பக்கம் இருக்க நியாயத்தை புறக்கணிப்பதை விட கொடூரமானது திரையரங்கத்தை புறக்கணிப்பது. எந்த அடிப்படையில் ஒரு திரையரங்கம் முடிவெடுக்குது? இந்த படத்துக்கு வந்து ரசிகர்கள் வரமாட்டாங்க, பார்வையாளர் வரமாட்டாங்க. அப்போ காக்கா முட்டை சின்ன பட்ஜெட் படம் தான். மொத்தமே வந்து ஒரு சென்னையில் ஒரு வட சென்னை பகுதியில் ஒரு சின்ன குப்பத்துக்குள்ள ஒரு தெருவில் ஒரு பையன் வந்து பீஸா சாப்பிட்ற ஆசைப்படுறான். அதை நோக்கி தான் ஒட்டுமொத்த படமும் நகரும். கடைசியில் பீஸாக்கு இதுக்கு எங்கள் ஆயாத்தோட தோசையை பரவாயில்லன்னு சொல்லி ஒரு வருஷத்தில் படத்தை முடிச்சிடுவாங்க. மொத்த பட்ஜெட் என்ன? சிம்பு தவிர அந்த படத்தில் எல்லாருமே புதுமுகங்கள் தான். அன்றைக்கி ஐஸ்வர்யராஜன் பெரிய ஆள் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியலையா? இப்போ கடைசி விவசாயியாக இருக்கட்டும், எத்தனையோ படங்கள் சொல்லிட்டு போகலாம். சின்ன சின்ன படங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. நீங்கள் காந்தாரா பார்ட் 2 தான் வந்து 150 கோடி. ஆனால் காந்தாரா பார்ட் 1 பார்த்தீங்கன்னா மொத்தமே 8 கோடி தான் பட்ஜெட், வசூல் பண்ணது 300 கோடி. அவருன்னு சொல்றாரு, என்னுடைய வாழை இதில் வந்து எனக்கு பெரிய பட்ஜெட்டுங்கிறாரு ரிசிப்ரட்டி. அப்போ நீ காந்தாரா பார்ட் 2 வரும்போது அது பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. அதோட சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் தான் இன்னைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது, பெரிய அளவில் வசூலை வாரி குவிச்சிருக்கு. இப்போ கூட ஒரு படம் சமீபத்தில் ஒரு கேரளா படம், சின்ன பட்ஜெட் ஆனால் பெரிய தாக்கம், மஞ்சுமல் பாய்ஸ், பெரிய பட்ஜெட்டே கிடையாது, சின்ன பட்ஜெட்டு. கொடைக்கானல்ல ஒரு சின்ன ஒரு விழுதான், அதுதான் கதை. இளையராஜாவுடைய ஒரு 30 நொடி ஆடியோ, அதை வச்சுக்கிட்டு பாட்டு, குணாபுரத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டை வச்சு ஒட்டுமொத்த படத்தையும் ஓட்டுனாங்க. அப்போ இந்த மாதிரியான படங்களுக்கு நீங்கள் திரையரங்களை விட்டால் தானே படம் பார்க்க வரலைங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே முதல்ல படம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாத அந்த படத்தை மக்கள் கொண்டாடுவாங்க. இது உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டியதை தாண்டி கொண்டாடப்படக்கூடிய எல்லா தகுதியும். இது தமிழர் படம், தமிழ் தேசியவாதி எடுத்திருக்காங்க, ஒரு உண்மையான வரலாறு எடுத்திருக்காங்க, ஈழத்தின் வழியை பேசுகிறாங்க, அப்படிங்கெல்லாம் தாண்டி இந்த படம் உண்மையான ஒரு திரையரங்க அனுபவத்தை தரக்கூடிய படம். போர் காட்சிகளை அவ்வளவு தத்ரூபமாக காட்சிப்படுத்திருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். புதுமுகங்களை வைத்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, பெரிய பின்னணி இசையமைப்பாளர்களோ பெரிய ஒளிப்பாதுகளோ இல்லை, எல்லாமே வந்து புதுமுகம் தான். அவங்கள வைத்துக்கொண்டு இந்த மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல், சின்னதை வச்சுக்கிட்டு பெருசா என்ன திங்க் பண்ண முடியும் அப்படின்னு வச்சு இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்திருப்பாங்க. உண்மையிலே இந்த படம்லாம் நீங்க திரையரங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் ஓடிடி தளத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும். நீ ஓடிடி ப்ளஸ் அப்படிங்கிற ஓடிடி தளத்தில் வெளியிட்டு சொன்னாங்க. அதாவது இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, பிவிஆர் போன்ற திரையரங்குகளில் மொக்க படங்கள் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு எந்த பெரிய படமும் இல்லை, இப்போ நீங்கள் ரீரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் படங்களே வர்றதில்லை. பொங்கலுக்கு தான் ஜனநாயகன் பராசக்தி வருதுன்றாங்க. அதை தாண்டி இப்போ கடந்த 2 மாதமா எந்த படமே உருப்படியாக வரல. அதுவும் தமிழ் சினிமாவில் நேரடியான படங்கள் கடைசியாக சிறை தான் ஒட்டுமொத்தமான திரையரங்கி நிரப்பியிருக்கு. அதை தாண்டி எந்த படமும் நல்ல படமும் வரல, படமும் வரல. பழைய படத்தை படையப்பா ரிலீஸ் பண்ணுறது, இப்போ மங்காத்தா ரீரிலீஸு, முத்து படம் ரீரிலீஸு, பழைய படத்தை தான் உட்காந்து திருப்பி பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஒழிய புதிய படங்கள் வரல. அப்போ இந்த படத்தை வெளியிடுவதில் என்ன சிக்கல்னா, இப்போ இந்த படம் பேச வர செய்தி பிரச்சனையா, இல்லை படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் இயக்குனர் பிரச்சனையா,
இல்லை இந்த படத்தை விட்டு உண்மையான வரலாறு போய் சேர்ந்துங்கிற பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஆந்திரா படங்கள், கேரளா படங்கள், கர்நாடகா படங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. அதே மக்கள் நல்லா இருந்தால் பார்க்க போகிறான். எந்த படமாக இருந்தால் நல்லா இருந்தால் பார்க்க போகிறோம். நல்லா இல்லைனா அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டுருவான். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு இந்தியன் 2 பெரிய பட்ஜெட்டு, மக்கள் பார்க்கல. அது மாதிரி எவ்வளவோ படங்களை சமீபத்தில் படங்களை சொல்ல பெரிய பெரிய படங்களை வந்து நல்லா இல்லைன்னா தூக்கி தூரப்பட்டுவாங்க. சூப்பர் ஸ்டாரோ இல்லை வந்து மெகா ஸ்டாரோ இல்லை வந்து சுப்ரீம் ஸ்டாரோ எந்த ஸ்டாராக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் பார்ப்பான், நல்லா இல்லைனா பார்க்க மாட்டான். அதுதான் உண்மை, யதார்த்தம். அப்போ இந்த படம் உண்மையான நல்ல படம். நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இசையோ இல்லை வந்து எடிட்டிங்கோ, படத்துடைய காட்சி அமைப்போ, வசனங்களோ, நடிப்போ, கதைக்களமோ, திரைக்கதையோ எல்லாமே பரபரப்பாக இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு சட்டுன்னு படம் முடிஞ்சிடும். அவ்வளோ பரபரப்பான ஒரு விறுவிறுப்பு இருக்கும் படத்தில். நிறைய உண்மையை வந்து நம்ம படத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு 10 புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்றை ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு சுருக்கி கொடுப்பது என்பது அவ்வளவு சிறந்தது. அதனால் இந்த படம் OTT+ அப்படிங்கிற இணையதளத்தில் பல்வேறு தடைகளை தாண்டி வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அந்த OTT+ அப்படிங்கிற இன்னைக்கு தான் புதிய இணையதளம் தான். ஆனால் அதன் மூலமாகவே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து நாங்கள் பார்த்துட்டோம், படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை வந்து எல்லாருமே ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதனால் உண்மை உழைச்சிருக்காங்க. அந்த படத்தில் ஒரு நேர்மை இருக்குது. ஒரு திரைக்கு வந்து அவங்க நேர்மை சேர்த்துருக்காங்கன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. இங்கே ரீல்ஸ் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறார் சிவகங்கை சைடு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீல்ஸ் மன்னர் டிவிகேல யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பல்டாக்டர் அவருக்கு டஃப் கொடுக்கறதுக்காக சென்னையிலேருந்து ஒருத்தர் கிளம்பி இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ECR சரவணன் நேற்றைக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னா, தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு போகிறதுக்கு ஒன்றும் இது துப்பு இல்லை, தூய்மை பணியாளர் ஒரு 30 பேர்த்த கூப்பிட்டு வச்சு காலை கழுவி பாத பூஜை பண்ணியிருக்கிறாரு. சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? தூய்மை பணியாளர் வந்து ராம்கிங்கிற தனியார் நிறுவனத்திட்ட வந்து எங்களுடைய வேலைவாய்ப்பு புறம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் 15 போராடிட்டு இருக்காங்க. 4 மாசமா போராடுறாங்க. இந்த போராட்டத்திற்கு போய் உட்கார்ந்து அந்த போராட்டத்தை ஒரு மாஸ் காட்டியிருந்தா அன்னைக்கே இந்த போராட்டம் பெரிய போயிருக்கோம். எங்ககிட்ட பெரிய கூட்டம் இருக்கு, நாங்கள் கூடனா டிராஃபிக் ஜாம் ஆயிரும், நாங்கள் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா பேரணி, உட்கார்ந்தா ஊர்வலம் அப்படின்னு சொல்ற இந்த கும்பல், இந்த பக்கா மாசு அன்னைக்கு அந்த தூய்மை பணியாளர் 5 பேரை வீட்டுக்கு வச்சு டீ காப்பி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதோட அவங்களுடைய போராட்டம் முடிஞ்சு போச்சு. அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க. நேற்று கூட அந்த போராடிய தூய்மை பணியாளர்களை காவல்துறை வந்து கைது பண்ணுது. அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், அரசு வேலை கொடு, ராம்கி நீர் தனியாக கொடுக்காத அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. அதற்கு வலு சேர்ப்பது சரியான முறையாக இருக்குமா? இங்கே உட்காந்து இந்த தெருவாய் கூட்டுவது பொதுநலத் தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டுமாங்க. நீங்கள் தூய்மை பணியாளர்களுடைய காலை கழுவி அதில் பூ போட்டு சந்தனம் வச்சு அதில் குங்குமம் வைப்பது என்பது மோடி குஜராத்தில் பண்ணிட்டாப்புல. இதே வேலையை தான் வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்வச் பாரத் அப்போ மிச்ச பாரத் அதை நாங்கள் வித்துருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்வச்ச பாரத்னு சொல்லி விளக்குமாறு 10 விளக்குமாறு 300 கேமரா ஏற்கனவே கூட்டின ரோட்டில் நின்று கூட்டுவானுங்க. அதான் 300 பருத்தி வீரர்களுக்கு மாதிரி 300 கேமரா தூக்கி வச்சு இங்கேருந்து குப்பையை கூட்டி அங்கே கொண்டு போகிறது. இந்த வேலையை புசியானதும் ஆரம்பத்தில் பண்ணாப்புல. ஓரத்தில் நடக்க குப்பையை ஒன்று நடுவில் ஒன்று போட்டு அதை அள்ளி, இது இல்லை உங்கள் வேலை. அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக துணை நிற்பது, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வலு சேர்ப்பது, இதுதான் ஒரு அரசியல் செய்ய வேண்டிய வேலை. வரிசையை ஏரியாவில் இருக்கக்கூடிய தூய்மை பணியெல்லாம் வர வச்சு அவனை நிப்பாட்டி தளபதி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலை கழுவி அதை வந்து வீடியோ எடுத்து போடுவது என்பது முழுக்க விளம்பர அரசியல். இதை ஒரு சாமானிய, ஒரு படித்தவன், ஒரு நல்லவன், ஒரு நடுநிலையாள பார்க்குறானா என்னென்னப்பா, என்னடா பூமர்த்தனமாக இருக்குது, இது ஒரு வேலையாடா இது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தூய்மை பணியாளர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கரணை போங்க, குப்பை கிடக்கு, அதை பூரா தூய்மை ஒரு 1000 பேர் நீங்கள் கூட்டு போய் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வேலை பாருங்க, நீங்கள் அந்த குப்பையை சுத்தப்படுத்துங்க அப்படின்னா அது சரியானது. தூய்மை பணியாளருடைய காலை கழுவுறதும் அந்த காலை வந்து பூ போடுறதும் இது வந்து அரசியல் கிடையாதுல்ல. நீங்கள் ஓட்டுக்காக யாருடைய காலையும் கழுவி நான் தனி குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் தூய்மை பணியாளரோட காலை அவங்க வந்து இந்த சமூகத்தில் அவங்களும் ஒரு அங்கம், அவங்க எல்லாரும் சமம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ அவங்க ஒரு 1000 பேருக்கு தூய்மை பணியாளருக்கு ECR சரவணன் க்ளவுஸ் வாங்கி கொடுத்தாரு, மாஸ்க் வாங்கி கொடுத்தாரு, தலைக்கு வந்து கேப் வாங்கி கொடுத்தாரு, அவங்களுக்கு நல்ல ஷூ வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா சரி, பாராட்டுக்குரியது. நல்ல உபகரணம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
தூய்மை பணியாளர்களுக்கு சில நோய் தொற்றுகள் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மருத்துவ சிகிச்சை பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்து ஒரு ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் எதையோ திறக்கிறாங்க, திடீர்னு இறந்து போறாங்க. அது போல இறந்து போன தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு பள்ளி கட்டணம், கல்வி கட்டணம், கல்லூரி கட்டணம், மருத்துவ சிகிச்சை, இல்லை வீடு இல்லாத தூய்மை பணியாளருக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல முறை. இல்லை தூய்மை பணியாளருக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுத்தோம், அதை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணோம் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா அது கூட நல்ல முறை. அதை விட்டுட்டு நான் இதுதான் இது என்னன்னா அந்த ரீல்ஸ் தான். நாவப்பழம் வித்தா கொடுத்து வாங்கினா ஒரு ரீல்ஸ் போடலாம், ஒரு பூக்கடைக்கு போகிறது, எவ்வளோமா பூ வச்சிருக்கீங்க, 300 ரூபாய்க்கு மொத்தமாக கூடையோட வாங்கிட்டு போகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் காலை கழுவுறீங்க, ஒழுங்காக வீடியோ எடு, ஒழுங்காடு நேராக எடு அப்படின்னு இந்த வீடியோ எடுத்து இது அவங்களே அசிங்கப்படுத்துறது தானே. இல்லை அவர் இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து, ஏன்னா 30 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த 30 பேத்துக்கும் தலைக்கு ஒரு கேலண்டர் இவங்க ஃபோட்டோவை போட்டு கொடுத்துட்டானுங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ், ஒரு சேலை. இதுக்கு ஆன செலவு 300 ரூபா ஒரு ஆளுக்கு. இது 30 பேத்துக்கு கொடுத்துட்டு வியூஸ் போட்டு 1 லட்சம் வியூஸ் போயிடுச்சு. அப்போ அந்த காசு இதில் எடுத்துடலாம். இதில் எடுத்துறானுங்க. இல்லை இது இந்த மாதிரி அரசியலை தான் நம்ம அருவருக்கிறோம். இந்த மாதிரி அரசியல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து புறக்கணிக்கப்படணும். இந்த மாலை போடுறது, இந்த சால்வை போடுறது, இந்த பூ போடுறது, இந்த மாதிரி அரசியலை ஒழிச்சுக்கிடணும். மக்களுக்கான அரசியல் என்பது அவனுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்வது, அவங்க கேட்குற உண்மையான கோரிக்கைகளை நிறைவேற்றுவது, அதுக்கு தான் இங்கே அரசியல் தேவை. யாருடைய காலையும் கழுவுற அரசியல் தேவை கிடையாது. அங்கே ஏற்கனவே நிறைய பேர் காலை கழுவிட்டாங்க. இப்போ இதே தூய்மை பணியாளருக்கு வந்து மலர் மாலைகளை போட்டு வரவேற்று இந்த அரசு ஹெலிகாப்டரில் வச்சு மலர் தூவினாங்க. ஹெலிகாப்டரில் மலர் தூவிட்டு கடைசியில் அவங்க சமாதிக்கு மலர் வைக்கிற நிலைமைக்கு இந்த அரசு கொண்டு போய் அவங்களை தள்ளிடுச்சு. அதைத்தான் நீயும் பண்ணுற. ஹெலிகாப்டரில் மலர் தூவின திமுகவுக்கும் காலக்கழுவி அதில் பூ போடுற தாவேக்காவுக்கும் என்ன வித்தியாசம்? அது என்னன்னா, அவங்க கிட்ட வந்து சரியான தலைமை இல்லை, அவங்களெல்லாம் வழி நடத்துறதுக்கு. இந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தலையில நடக்குது. இங்கே போனால் செங்கோட்டையன் இருக்கார்ல, அவர் இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ஜனநாயகத்தை காப்பதற்காகவே ஜனநாயகம் திரைப்படம் வர இருக்கிறது. ஆமா, அப்படியே அறுத்து ரெண்டு தள்ளி வருது. தமிழ்நாட்டில் ஜனநாயகம் குக்குனரா உடஞ்சு கிடக்குதான். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த படம் வருதான். இந்த ஒரு படத்துல ஒட்டுமொத்தமான ஜனநாயகமும் சரி செய்யப்படும். என்ன பெரிய பிரேவ் ஹார்ட்டே எடுத்து வச்சிருக்காங்க. கேசரியை கிண்டி வச்சிருக்காங்க. தெலுங்குல கிண்டுற கேசரி, அங்கே சாதா கேசரி, இங்கே கொஞ்சம் பைனாப்பிள் கேசரி, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் கிண்டி தமிழுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏற்கனவே விஜய் வந்து ஒரு தெலுங்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆந்திராவில் இல்லை கர்நாடகாவில் கேரளாவில் எந்த படம் நல்ல படம் ஓடுதோ, எந்த ஹீரோயின் புதுசாக வந்திருக்காங்களோ, ஒருத்த பாயிண்ட் மயிலாடு எந்த ஹீரோயின் புதுசாக வந்திருக்காங்களோ, எந்த காமெடியன் கொஞ்சம் ஹிட்டாக இருக்காரோ, இங்கே யார் துணை யார் இப்போ கிங்ஸ்லி இருக்கார்ல அவர் ட்ரெண்டாக அவர், அப்புறம் வந்து இங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸி சொல்லுதா அப்படின்னு வந்து வீட்டு கணேசா அப்புறம் கூட்டு வருது. இந்த மாதிரி யார் ட்ரெண்டிங்ல இருக்கோ அவங்க அப்புறம் சேர்த்துக்கிறது. அது மாதிரி இப்போ அது அரசு திரைத்துறையிலே அப்படிதான். எவன் இருக்கணும், வா என்கிட்ட வந்துடுவா, என் படத்தை சேர்ந்து நடி. தன்னை நம்பியவன் தன்னை மட்டும் நம்புவான். புதிய ஆட்களை வந்து அறிமுகப்படுத்துவான். இங்க என்னன்னா, இங்க திமுக கலந்து வா, அதிமுக கலந்து வா, அங்கேருந்து வா இங்கேருந்து வா அப்படின்னு அரசியலுக்கு கூப்பிட்றாரோ, அதே போல தான் சினிமாலையும் யார் யாரெல்லாம் ட்ரெண்டோ, யார் யாரெல்லாம் கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிருக்காங்களோ இவரால் யாரும் பிரபலம் அடைய மாட்டாங்க. ஏற்கனவே பிரபலம் அடைஞ்சவங்கள, ஏற்கனவே வெற்றி பெற்றவங்கள இவர் தன் படத்தில் பயன்படுத்தி இவர் வெற்றி பெற்றுக்குவார். புரியுதா உங்களுக்கு? அதே கான்செப்ட் தான் இப்போ அரசியலுக்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால இந்த படம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த படம் என்ன அப்படின்னா உணர்வுபூர்வமா வந்து தாமிரபரணி ஆற்றில் 17 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வரலாறு அந்த படம் பேசிட போதா? இல்லை காவிரி போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே, அந்த காவிரி பிரச்சனை வந்து உயிரோட்டமாக அந்த படம் பேசிட போதா? பேசினா கர்நாடகா அந்த படம் ஓடிடுமா? இல்லை முல்லை பெரியார் அணைக்கட்ட பெண்ணிக்குயோட வரலாறு எடுத்து அதில் பெண்ணிக்குக்கு மாதிரி ஒரு கேரக்டரை ஒரு பண்ணி பேசிட்டா அந்த முல்லை பெரியார் கேரளாவில் அந்த படம் ஓடிடுமா? இல்லை ஆந்திர காட்டுக்குள்ளே 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே, அதை அந்த படத்தில் காட்சியாக வச்சுட்டா வைப்பாரா? அதை பற்றி இந்த படம் பேசுமா? பேசினா ஆந்திராவில் படம் ஓடுமா? ஓடாது. அப்போ நீ என்னத்தை பேச வருவீங்க? இல்லை மலேசியா தேயிலை தோட்டத்துக்கு போய் மலேசிய தமிழர்கள் பட்ட கஷ்டங்களை பேசினா மலேசியா போயிட்டு ஆடியோ லஞ்சம் பண்ணியிருக்க முடியாது. நீ என்ன பண்ணுறது? இல்லை ஈழத்தமிழர் பிரச்சனையவோ, இல்லை மீனவர் படுகொலையவோ எதை நீங்கள் பேசுவீங்க? எதை பேசியிருக்கீங்க? இல்லை எதை பேசுவீங்க? இல்லை எது இந்த படத்தை பேசணும்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி என்னத்தை இந்த படம் வந்து ஜனநாயகத்தை புரட்டி போட்டுரும், தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டுரும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன இந்த படத்தில் இருக்கும். இது ஆந்திராவில் வெற்றி அடைஞ்ச பாலகிருஷ்ணன் நடித்த படத்தினுடைய தழுவல் என்பது உலகத்துக்கே தெரியும். படத்தோட கதையை சொல்லவா? ஈரோட்டில் நம்ம தான் சொன்னோம் என்ன பேச போறான்னு ஸ்கிரிப்ட, மஞ்சள் பெரியார் நெசவாளர்னு. அதே போல் படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. இவர் குடும்பத்தையே வில்லன் பழி வாங்கிடுறான். இவர் கொஞ்சம் நேர்மையாக இருக்க மாதிரி இருக்காப்புல. உடனே வந்து இவர் மட்டும் பொழைச்சி அந்த போலீஸ் ஆஃபீஸராக இல்லாமல் வேற இடத்துல இருக்காப்புல. கடைசியில் பார்த்தா அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்து வருது. அந்த குழந்தைக்கு ஆபத்து வந்த உடனே இவர் வந்து திருப்பி வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக வர்றாப்புல. அந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பான்னு தெரியாது.
புரியுதா உங்களுக்கு? அப்புறம் வந்து அந்த குழந்தை கொஞ்சம் பயந்த சுகமாக இருக்குது. அந்த பயந்த சுகமாக இருக்க குழந்தைய இவர் ட்ரைனிங் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி உன்னால் முடியும் சிங்கப்பெண்ணே. இது தெரி பாட்டு மாதிரியே போகுது, தெரி பாட்டு மாதிரியே போகுது. இப்போ முழுசா சொல்ல விடுங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணுங்கிற மாதிரி ஒரு பாட்டை பாடி, பெண்களுக்கான பாட்டை பாடி, பெண்களை இது பண்ணி அந்த பெண்ணை ஒரு சாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாப்புல. அந்த பெண்ணாக மமிதா பாஜு, அந்த பெண்ணை தயார்படுத்தி கூட அப்பாவோ சித்தப்பாவாகவோ விஜய் நடிச்சிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வெளியிட்டாங்க நேற்று, ஒரு துப்பாக்கி, அந்த துப்பாக்கி மேலே வில்ல இந்த மமிதா பாஜு கையை வச்சு கட்டி போட்டுருக்கு. இந்த கிட்னாப் பண்ணுறதும் கடைசியாக வந்து வில்லன் காப்பாற்றுறதும் 1940 அதே கதை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. என்னமோ தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக துப்பாக்கி வச்சு சொல்றதெல்லாம் வந்து யதார்த்தத்துக்கு எதிரானது. அது ஜனநாயகமா? முதல்ல ஜனநாயகம் அப்படின்னா நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை இப்போ நீங்கள் வந்து இதில் இடத்துல நீட்டில் வச்சிருப்பாப்ல, நீட்டு இந்த பாலியல் வன்கொடுமை அங்கங்கே டாபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாப்ல, விஜயகுமார் IPS அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு பெண்களை கவர் பண்ணுற மாதிரி 2-3 சீனை வச்சு உள்ளுக்குள்ளே இந்த கொஞ்சம் திமுக இந்த கட்சிகளை லைட்டாக சீன்ற மாதிரி சின்ன சின்ன வசனங்களை வச்சு அப்படி மேட்ச் பண்ணி ஒரு மாஸ் ஹீரோவுக்கான எலிமெண்ட்ஸ் உள்ள படம் அந்த படம். அதனால் விஜய் மாஸ் ஹீரோவை தன்னை நிறைவேற்றிக்கணும். கடைசி படம் வேறு. அதனால் எல்லா வீட்டிலேருந்தும் பொங்கல் எடுத்து போட்டு ஒரு கிண்டி அந்த பொங்கலை கொண்டு படைக்க வந்திருக்காங்க ஒழிய இது என்ன வரலாறாக பேச போகுது, என்ன உண்மையை பேசுகிற போது, என்ன நேர்மையை பேசுகிற போது. இப்போ தீரன் அதிகாரம் ஒன்று வினோத் எடுத்தாருன்னா அது உண்மைக்கு நெருக்கமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை பேசி உண்மையாகவே நடந்த சம்பவம் சதுரங்க வேட்டை வந்து உண்மைக்கு நெருக்கமான பல சம்பவங்களை வந்து இந்தியாவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. ஆனால் சொல்லப்போனால் சதுரங்க வேட்டையில் வந்து உண்மையாக நடிச்சிருக்க வேண்டியது விஜய் தான். ஏன்னா அவரே ஒரு பெரிய சதுரங்க வேட்டை தான். அந்த இது விற்கிற மாதிரி ஒரு துளி ₹1 அப்படி மேடல் இவர் நின்று பேசாம கரெக்டாக ஆப்டாவும் பொருந்தும். ஏன்னா அதை தானே பேசிட்டு இருக்காப்ல. மேடல உட்காந்து சதுரங்க வேட்டி தானே பண்ணிட்டு இருக்காரு. பல பேரை ஏமாத்திட்டு இருக்காப்ல. நான் ஆட்சி அமைக்க போறேன், நான் பல பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா, மாசு இருக்கு 18 விழுக்காடு 20 விழுக்காடு 25 விழுக்காடு, நான் இப்போ சாதாரணமாக இருந்தேன், விஜய நாட்டை போய் நான் இப்படி ஆகிட்டேன், என்னோட அம்பாசிடர் கார் வெளியே நின்றுட்டு இருக்கு, நான் சாதாரணமாக இருந்தேன், விஜயண்ணா அப்புறமா எங்கள் அப்பா பற்றி கேட்டார், எங்கள் அம்மா பற்றி மற்ற கட்சி தலைவர்லாம் என்னடா அவங்க அம்மா நாசமாக போயிட்டாங்களா, அவங்க அப்பா நாசமாக போயிட்டாரா, உன் குடும்பம் விளங்காம போயிருமே அப்படியே கேட்பாங்க. விஜய்கிட்ட போய் சேர்ந்த உடனே என்ன அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா, தங்கச்சி நல்லா இருக்காங்களா, தம்பி நல்லா இருக்கலாம், ஃபேமிலி சாப்பிட்டியான்னு கேட்டார், ஃபேமிலி எப்படி இருக்கு, சாப்பிட்டியான்னு கேட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ மற்ற கட்சி தலைவர்கள்லாம் போன உடனே என்னடா நீங்களாம் திங்கிற உன் குடும்பம் விளங்குமா, நாசமா போயிடும் அப்படியே பேசுவாங்க. எல்லா கட்சி தலைவரும் கட்சியோடைய தொண்டர்கள்ட்ட நல்லா இருக்கியாப்பா, குடும்பம் நல்லா இருக்கா, பிள்ளைகள் நல்லா இருக்கா, தங்கச்சி நல்லா இருக்கா, அக்கா நல்லா இருக்கா கேட்பாங்க. இது வந்து இவர் விஜய் நாட்டை பேசுறது என் குடும்பத்தை பற்றி கேட்டார். என்னடா இதெல்லாமடா ஒரு நாட்டில் ஒரு பெரிய விஷயம். விஜய் வந்து எனக்கு கை கொடுத்தாருங்கிறான் ஒருத்தன், விஜய் ஒருத்தரை கட்டி பிடிச்சாருங்கிறான், என்னைய பார்த்துட்டாருங்க. மற்ற கட்சியெல்லாம் பார்த்தோன்னே திரும்பிக்குவாங்க, சி வண்டாண்டா சனியா அப்படின்னு திரும்பிக்குவாங்க. இவர் இப்போ யாரோட இருக்கட்டுங்க, அது எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ, சீமானோ, இல்லை வந்து அண்ணாமலையோ, இல்லை நயினா நாகேந்திரனோ, இல்லை மோடியோ, அமித்ஷாவோ, யாராக இருக்கட்டும், கட்சி தலைவர் பார்த்தா பார்ப்பாங்க, கை எடுத்து கும்பிடுவாங்க, வணக்கம் வைப்பாங்க, டீ சாப்பிடுங்கம்பாங்க, தண்ணி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க, என்ன தொழில் பண்ணுறேன் எப்படி இருக்குது எல்லாரும் தானே கேட்பாங்க. இப்போ நானே உங்களை பார்க்குறேன், மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன், நீங்கள் மாம்சம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. நாங்கள் கேட்டுக்க மாட்டோம், பார்த்தோன்னே எல்லாரும் திரும்பிக்கிட்டு ஐயோ என்னையா இதை எப்படி இப்போ நல்லா இப்படியே கேட்போம். இது அப்போ அவன் எந்த அளவுக்கு மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கான் பாருங்க. இதை ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கான். சாப்பிட்டியான்னு கேட்கறதே பெரிய விஷயம். எத்தனை தடவை சோபா மண்டபத்தில் ஒரு சோறு போட்டிருக்காரு, சாப்பிட்டியான்னு கேட்டு. பனையூர் கதவு 2 பேரை தவிர யாருக்குமே திறக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரை தவிர யாருக்குமே திறக்காது. நீ பனையூருக்குள்ள போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். பனையூர் வீட்டுக்குள்ள போயிட்டு அவர் பார்க்கறதா இருந்தால் பனையூர் அலுவலகத்தில் பார்ப்பாரு. கட்சியில் வந்து புசி ஒன்றும் ஆதவர்ஜுனா. இப்போ எல்லா வீட்டிலேருந்து எடுத்து வச்சு பொங்கல் வைப்பான்னு சொல்கிறீங்களா, இது இவரை மாதிரியே இவங்களோட கட்சியில் இப்போ புதுசாக சேர்ந்தவர் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி எல்லாரும் வருவாங்க இல்லையா அப்படின்னு இவர் சொல்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்கிறாரு எப்படின்னு டிசிகே கட்சி வந்து வராது, ஏன்னா அவங்களோட பிடி வந்து டிஎம்கேல, அதாவது இவங்களை பிடிச்சிருக்கு டிஎம்கேக்கு, அதனால் வெளியில் வர மாட்டாருன்னு தெரியும். அதுக்கு என்ன சொல்கிறாரு, விசிகே கட்சிக்காரங்களும் என் கட்சிக்கு வர போகிறாங்க, எங்கள் கட்சியை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கிட்டு அருண்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, திமுக பாஜகவை தவிர வேறு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம், யார் வேணாலும் வாங்க, ஒரு கட்சி வச்சிருக்கீங்களா எங்கள்கிட்ட வாங்க. 2024 பிப்ரவரி கட்சி தொடங்கிய காலத்துலேருந்து அவங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க, யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் வாங்க, யாராவது வாங்கடா, யாராவது எப்படியாவது வந்திருக்காங்க, டேய் வாங்கடா, ஒருத்தன் கூட வரல, யார் போயிருக்கா, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் மாதிரி யாராவது வாங்க, யாராவது வாங்க. ஒரே ஒருத்தர் தான் கட்சி தந்திருக்காப்ல, முஸ்தபான்னு ஒருத்தர், நம்ம தேனிக்காரர், அவர் ஒருத்தர், அது ஒரே ஒரு குறுக்கல் வர வழிவிடுங்கோ, ஒரே ஒரு அவர் ஒருத்தர் தான். அவர்லாம் வந்து காரில் போனால் 4-5 பேரை கூட்டு போகணுக்காக ரேபிட்டோ போட்டு போயிட்டு இருக்காப்ல.
டிரைவரே கிடையாது, ரேபிட்டோ. மற்றவங்க டாடா இது இந்த சொல்லுவாங்க குட்டியான டாடா ஏஸ், அவர் ரேபிட்டோல போறாப்புல. அவர் தான் அந்த கட்சியோட கூட்டணி கட்சி தலைவர். யாராவது வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா, மாமா பாவம் இல்லையா, அந்த கிரண் பேசுமே நியூ படத்துல அது மாதிரி பேசினாப்புல. கடைசியில் பார்த்தா போனது முஸ்தபா மட்டும் தான். முஸ்தபா டோரி முஸ்தபான்னு 2 உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு செய்தி, அதாவது பொங்கலுக்கு இன்னும் ஒரு 13 நாள் தான் இருக்கு. இப்போதான் தமிழக அரசு முழிச்சுக்கிட்டு 248 கோடியை வந்து பொங்கல் பரிசுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுவே பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் நிதிச்சுமை அதிகமாகி தமிழ்நாடு அரசு பல இடங்களில் வந்து சம்பளம் போட முடியாத நிலைமைக்கு தள்ளக்கூடிய சூழல் மிக விரைவில் வரப்போகுது. இங்கே வந்து பழைய பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியும்னு பேசியிருக்காங்க. சம்பளமே போட முடியாத நிலை தமிழ்நாட்டில் வரலாம் இது தொடர்ந்தால். ஏன்னா எந்த விதமான வருமானமும் இல்லை, அதனால வேற வழி இல்லாமல் இப்போ இதை ஒதுக்கியிருக்காங்க. இப்போ என்னன்னா, ஒரு பொங்கல் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டு இருக்காங்க. 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டுக்கும் கரும்பு கொடுக்கணும், சர்க்கரை கொடுக்கணும், அவங்களுக்கான இந்த முந்திரி பருப்பு, பச்சரிசி, முந்திரி பருப்பு, பொங்கல் பொருட்களை தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டுகளாவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அவருடைய காலத்துக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இதே ஒரு 2 மாசம் முன்னாடி திட்டமிட்டு இந்த நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுக்கணும், ஏன்னா மொத்தமாக பல்காக கொள்முதல் பண்ணணும். அப்படிங்கும்போது அதுக்கான எந்த திட்டமும் இல்லாமல் திடீர்னு ஜனவரியில் தான் இவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இந்த அரசு எந்த நிலைமையில இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிய வருது. அதெல்லாத்தையும் தாண்டி ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் எதிர்க்க அடித்தட்டு மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்குன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு இருந்திருந்தா 5000 ரூபா கொடுத்துருப்போம், 2000 ரூபா பத்தாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பொங்கலுக்கு கொடுத்தாங்க. 2021 1000 கொடுத்துருந்தாங்க. இந்த 2024 எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த 26ல் 25ல் கொடுக்கல, 26ல் ஏன் கொடுக்க போறாங்க அப்படின்னா தேர்தல் வரப்போகுது. லேப்டாப் கொடுத்த மாதிரி, லேப்டாப் கொடுக்க போற மாதிரி, கொடுக்கல போற மாதிரி, இல்லத்தரசியில் 1000 ரூபா கொடுக்க போற மாதிரி. இப்போ வந்து மாணவர்களுக்கான கடன்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அதே போல இப்போ 1000 2000 இல்ல 4000 5000 டிஸ்கஷன்ல இருக்கான். நாளைக்கு மறுநாள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பாரு. பணம் நிறைய இருக்கு, எவ்வளவு கொடுக்கலாம் எண்ணி பார்த்து அப்படி கொடுக்கணும்ல. அதுக்காக என்னன்னா இது இந்த முறை முதல்ல தப்பானது. நீங்க வந்து நல்ல ஆட்சியை கொடுத்துருந்தீங்கன்னா 2030க்குள்ள ஒவ்வொரு தனி மனிதருடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவோம். இது 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கை. ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி 2030க்குள்ள நாங்கள் வந்து இத்தனை விழுக்காடு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜிடிபியை உயர்த்துவோம், பொருளாதாரத்தை உயர்த்துவோம், தனி மனித வருமானத்தை உயர்த்துவோம்னு சொன்னாங்க. தனி மனித வருமானம் உயர்ந்திருந்தா, பொருளாதாரம் உயர்ந்திருந்தா எதற்காக நீங்கள் பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்கணும்? ஒரு பொங்கல் என்பது தமிழர்களுடைய பண்பாட்டு திருவிழா. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு விழா பொங்கல் விழா மட்டும்தான். ஒரு பொங்கல் விழாவையே நீங்க கொடுக்குற 2000 3000 நம்பித்தான் இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? 1967 அண்ணாதுரை வந்து ஒரு படி நிச்சயம் 2 படி லட்சியம் அப்படின்னாரு, ₹1. அன்னைக்கு அண்ணாதுரை 1967 ஆட்சிக்கு வரும்போது அன்னைக்கு வறுமை இருந்ததுதான், மாற்று கருத்து இல்லை. 1967 வைத்த அதே இலக்கத்தான் நீங்க 2026 வைப்பீங்க அப்படின்னா இன்னைக்கும் நீங்க இலவசமா பொங்கல் கொடுத்தா, இலவசமா கரும்பு கொடுத்தா, இலவசமா 1000 ரூபாய் கொடுத்தா, இலவச அண்டிப்பருப்பு கிறிஸ்துமஸ் பழம் கொடுத்தா தான் அவன் பொங்க வைக்க முடியும். நீங்க கொடுக்க இலவச சர்க்கரை வாங்கி தான் நக்க முடியும். அப்படின்னா எந்த நிலைமையில இந்த 70 ஆண்டுகளமா ஆண்ட திராவிட கட்சிகள் தமிழனை வச்சிருக்கு? நீ இலவச மிக்சி, இலவச கிரைண்டரு, இலவச இந்த குக்கரு இதெல்லாம் கொடுத்தா தான் நான் சமைக்க முடியும், இலவசமா கேஸ் கொடுத்தா நான் சமைக்க முடியும், இலவச மின்சாரம் கொடுத்தா நான் வாழ முடியும் அப்படின்னா நீ 70 வருஷமா வறுமையை வச்சிருக்க. ஏழையை ஒழிப்பேன், ஏழ்மையை ஒழிப்பேன்னு சொல்லி ஏழைகளை ஒழிச்சிருக்கீங்களே ஒழிய ஏழ்மை ஒழியவே இல்லை. 1967 முழக்கம் நாங்கள் வந்து ஏழைகளை காப்பாற்றுவோம்னு, 2026 முழக்கம் நாங்கள் ஏழைகளை காப்பாற்றுவோம்னு. அப்போ 70 வருஷமா நீ ஏழ்மையும் ஒழிக்கல, ஏழைகளுக்கான எந்த நலத்திட்டம் செய்யலை. ஏழை இன்னும் ஏழையாகவும் பணக்காரன் மேலும் பணக்காரனாகவும் போயிருக்கான். 2026 நான் உங்ககிட்ட கையேந்தி தான் பொங்க வைக்க முடியுங்கிற நிலைமைங்கிறது திமுக திராவிட ஆட்சியினுடைய மிகப்பெரிய தோல்வின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்ததா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முதல்வரை பற்றி பேசினால அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு, போதைக்கு எதிராக நாங்கள் தமிழக அரசு எடுத்த தீவிர நடவடிக்கை காரணமாக இந்த போதை சார்ந்த குற்றச்சாட்டுலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கிறாரு. இப்போ நேற்றைய தினம் தாம்பரம் பக்கத்தில் ரெங்கநாதபுரத்தில் ஒரு 2 சிறுவர்கள் 17 வயசு அவங்க வந்து ஒரு கொலை முயற்சி வழக்கில் உள்ளே போயிடறாங்க, சீர்திருத்த பள்ளிக்கு போயிடறாங்க. போனவன் பிணையில் வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் கூட்டம் மாதிரியே ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கான், பட்டாக்கத்தியை வச்சு சொல்லட்டி. அது என்ன எங்கே போயிட்டு இருக்கு தமிழ்நாடு? இங்கே புள்ளிங்கெல்லாம் வேற மாதிரின்னு ஒரு பாட்டு போடுறாங்கல்ல, அவங்கள தூக்கி போட்டு அடிக்கணும்.
முதல்ல இந்த புள்ளிங்கோ இந்த மயிருங்கோங்கிற கலாச்சாரத்தை ஆதரிக்கிற எவனா இருந்தாலும் அவன் ஒரு சமூக குப்பை நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அங்கே சீர்திருத்தத்துக்கான எந்த வேலையும் நடைபெறல. பெருமாண்டி படத்தில் கிளைமாக்ஸ் காட்சியில் கமலஹாசன் பேசுவார், ஐயா அங்கே வந்து சீர்திருத்தம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க ஐயா, அதுக்கான எந்த வேலையும் இங்கே நடந்த மாதிரி தெரியல எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அது சாதாரண வசனமாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே வந்து இன்னைக்கு சிறைத்துறை சிறை மற்றும் சீர்திருத்த பள்ளியாக மாறிடுச்சு. சிறுவர் சீர்திருத்த பள்ளி எப்படி இருக்கோ சிறைத்துறையே சிறைத்துறை கிடையாது, அது வந்து சிறை மற்றும் சீர்திருத்த பள்ளி சீர்திருத்த துறையாக தான் மாறி இருக்குது. ஆனால் அந்த சீர்திருத்தம் அங்கே நடைபெறுதா அப்படின்னு தான் கேள்வி. நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுட்டு இல்லை திருடிட்டோ சின்ன சின்ன வழக்குகளையோ 17 வயசு ஜூனியர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறான். உள்ளுக்குள்ளே போய் இவனை மாதிரி கூட எல்லா பொறுக்கி போயிடும் ஒன்று சேர்ந்துடுறான். வெளியே வரும்போது 18 வயது நிறைவடைந்து வெளியே வரான். வெளியே வந்து அவன் தனக்கான ஒரு கேங்ஸ்டர் ஒரு லேபிளாக மாறிடுறான். அப்படி மாறி திருப்பி வந்து என்ன பண்ணுறான்னா இப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் முன்னாடிலாம் ஒரு ஏரியாக்குள்ள இப்படி அருவாளை லைட்டாக அப்படி தெரியுற மாதிரி வைக்கிறது, இப்படி கட்சிப்பு வந்து இப்படி தலையில் இப்படி கட்டிக்கிறது, இப்படி லுங்கி அப்படி அந்த வடிவேல் போகக்கூடிய ஆரஞ்சு கலர் டவுசரை போட்டுக்கிட்டு இப்படி ஏற்றி கட்டிக்கிட்டு இப்படி போகல. அது மாதிரி போனால் அவன் பெரிய ஆள், பெரிய ரவுடி, வரான் பொறுக்கி போய் வரேன்டா, இப்போ ஏரியாவை பொறுக்கி போய் வரான் தள்ளிப்போ அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. அவனாப்பா அவனா அந்த வீட்டு பக்கத்து போகாத பொறுக்கி போய் போய் ஃபுல்லாக வந்து போதையை போட்டு உட்காந்துருப்பான் அப்படிம்பாங்க. எந்த நேரமும் சரக்கில் இருப்பானுங்க, இதெல்லாம் கஞ்சா போதையில் இருப்பானுங்க. ஆளை பார்த்தாலே வந்து நெஞ்சில் வந்து இதை கட்டியிருப்பான், சட்டையை ஒழுங்காக போட மாட்டான், ஒரு 2-3 சட்டையை வந்து பட்டனை கழட்டி விட்டுருவான், அப்படி மேலே ஏற்றி விட்டுருவான். இப்படி இருந்தால் அவன் சல்லி பைய, அவன் ஒழுக்கங்கட்ட பைய, அவன் ரவுடி பைய, அவன் பொறுக்கி பைய அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு தலைகீழாக மாறி என்ன ஆயிடுச்சுன்னா சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராமில் நல்ல ஒரு கிராக்ஸ் ஷூ, ஒயிட் கலர் ஷூ வாங்கிறது, செருப்பு கிராக்ஸ் மாதிரி வெள்ளை செருப்பு, கிராக்ஸ் மாதிரி இல்லை ஒரு அதே பிராண்டில் வெள்ளை கலரில் ஒரு செருப்பு வாங்கிறது. செருப்புக்கும் அவன் காலுக்கும் சம்மந்தமே இருக்காது, காலு 6 தான் இருக்கும், அவன் செருப்பு 10 சைஸில் இருக்கும். பேண்ட் முழங்காலுக்குள்ள ஒரு பேண்ட், அது இங்கே எலி கடிச்சு வச்ச மாதிரி அங்கங்கே கரம்பி இருக்கணும். சட்டை வந்து இப்போ இந்த காய போட்டுருக்க பாவாடை மாதிரி பூ இல்லை பூ வரைஞ்சிது பாவாடை மாதிரி ஒரு சட்டை போட்டு ஒரு 2 இதை கழட்டி 3 பட்டன் 4 பட்டன் பட்டனே வைக்க வேண்டாம், எதுக்கு வைக்கணும் அதுக்கு 4 பட்டன் மொத்தமே 5 பட்டன் தான், 4 பட்டனை கழட்டிடுவான். கழட்டி ஆளை பார்த்தா இப்படி இருக்கான் அப்படின்னு ஊதுனோம்னா பொத்துன்னு கீழே விழுந்துடும் உதவி. ஆனால் இவன் இப்படி வச்சுக்கிட்டு இந்த கத்தி எங்கே தான் கிடைக்குதோ ஆன்லைன்லேயே இப்போ நீ கத்தி கிடைக்குது, ரோட்டில் போட்டு இந்த வடக்கன்ஸ் வேறு விற்கிறாங்க, அங்கே அந்த கத்தியை வாங்கிட்டு 1,000 ரூபா கத்தியை வச்சுக்கிட்டு அப்படி ரீல்ஸை போட்டு ஒரு வீடியோ போட்டால் அதை பல பேர் பார்க்குறாங்க. இதுதான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குதான். இப்போ ஆமாம் இவ்வளோ மாதிரியே ஒரு குரூப் இப்போ ஆம்பளைங்கள் எப்படி இருக்காங்கன்னா பெண்களே இதே மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான எனக்கு வந்து நீங்கள் சாக்லேட்டாக இருக்கக்கூடாது, எனக்கு ரகுடாக இருக்கணும். இவனை மாதிரி ரகுடாக இருக்கணும், கஞ்சா ரகுடு, பீடி ரகுடு, இல்லை சிகரெட் நோ சிகரெட்டுங்க சாக்லேட் பாய், இல்லை சிகரெட் அடிக்கிறான் பஞ்சு வச்சு சிகரெட் அடிக்கிறான், இவன் சாக்லேட் பாயிட்டான், இது வளைக்காது. அப்போ நல்லா வரட்டு பீடி எடுக்கணும். அதுவும் வந்து இந்த பீடி என்ன பீடி, ஒட்டு பீடி இல்லை மாம்சு கீழே நடக்கும், அது பேர் துண்டுபிடி அடிச்சா அவன் ரொம்ப ரகுடு பாய். துண்டுபிடியும் வந்து வலிச்சு கட்டி கீழே கிடக்க அந்த குப்பையில பொறுக்கி அதை இழுக்கணும், இழுவையை போடணும். அப்புறம் வந்து குறைந்தபட்சம் கஞ்சா எல்எஸ்டி ஸ்டாம்பு இந்த மாதிரி அடிக்கணும். மூஞ்சில ஒரு 3 கோடாவது இருக்கணும். இதெல்லாம் இப்போ பொண்ணுங்க லவ் பண்ணுறதுக்கு தகுதியாக பார்க்குது. மூஞ்சில ஒரு 3 கோடு இருக்கணும், கையில் ஒரு 7 கோடு இருக்கணும், வயிற்றுல ஒரு 8 கோடு இருக்கணும். ஏதோ வெட்டு திரும்ப தையல் போட்டுருக்கணும், பிளேடில் கிழிச்சு இருப்பாங்களே. நம்ம அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ அவன் ரகுடு பாயாக மாறிடுறான். ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, குறைந்தபட்சம் குளிச்சு ஒரு 7 நாள் ஆயிருக்கணும், நாத்தம் தாங்க முடியாமல் இருக்கணும். அவனுக்கு மண்டைக்கு எண்ணெய் வச்சு பிறந்து 3 மாதத்துலேருந்து மண்டைக்கு எண்ணெய் வச்சிருக்க கூடாது. காரக்குழம்பு அப்புறம் வந்து தக்காளி சட்னி, இதெல்லாம் இந்த குடும்பத்தை நினைச்சா நமக்கு வந்து பயமாகவும் பரிதவிப்பாகவும் இதாகவும் ஆத்திரமாகவும் இருக்கு. ஒரு பையன் வீட்டில் தானே வெளியே வருவான், அவன் புதருக்குலேருந்து கிளம்பி வரப்போறது இல்லையே, இல்லை மேலேருந்து இது பொத்து விழுந்து வரப்போல, ஏதோ ஒரு குடும்பத்தில் அவங்க ஆத்தாப்பனுக்கு பிறந்தான் வந்திருப்பான். அந்த குடும்பம் இவன் எப்படி பார்க்குது, அவனுக்கு அக்கா தங்கச்சியோ அவனுக்கு அத்தை பெரியம்மாவோ சித்தியோ, சாதாரணமாக இப்போ நம்ம வீட்டில் சேட்டை பண்ணால் கூட இல்லை நான் வந்து இதை தான் போடுவேன், நான் இப்படி தான் போடணும், ஒரு அடியை போட்டு போடுறா இந்த ட்ரெஸ்ஸை போடுறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் இவன் இப்படி தான் போடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நாத்தம் பிடிச்சி திடுறான். அப்படின்னா இதை ஏன் கண்டிக்க மாட்டாங்க? இது வந்து அரசின் தவறு, சமூகத்தவறு, திரைப்படத்துறையின் தவறு, இல்லை ஆசிரியர் பெருமக்களுடைய தவறுன்னு ஒரு குடும்பத்துக்குள்ளேருந்து தான் வெளியே வரான். அந்த குடும்பத்துக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அப்போ அந்த குடும்பத்தை கண்டிக்கணுமா இல்லையா? அதை கண்டிக்கிறது கிடையாது. மண்டைக்குள்ளே இப்படி நமக்கு என்னன்னா இதில் ஒரு வகையில் நமக்கு ஒரு நன்மை நடக்குது. இந்த மாதிரி கீரி பிள்ளைய மண்டையில் படுக்க போட்டிருக்கான், மண்டையில் கலர் கோழி குஞ்சை வளர்த்துருக்கான் அப்படின்னா நம்ம அலர்ட் ஆயிடலாம். ஆஹா வராண்டா, சமூக விரோதி வராண்டா, சோசியல் டெஸ்ட் வருது, தற்கொலை வருது, கிளம்பிடு அப்படின்னு நம்ம கிளம்பிடலாம். இந்த நியூ இயர் கொண்டாட்டத்தில் இன்றைக்கி சொன்னீங்களா கத்தியை வச்சு காட்டினாங்கன்னு, அதே மாதிரி நியூ இயர் கொண்டாட்டத்தில்
கார் மேலே ஏறி நின்று ஹாப்பி நியூ இயர் டிவி கேட்டு கத்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறது தெரியும். யார் தற்குறி யார் புள்ளிங்கோ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிட்டான். மிச்ச சொச்சம் இந்த யூத் படம் நினைக்கிறேன். மிச்ச சொச்சமும் சொச்ச மிச்சமும் ஒன்று குடிட்டாங்கடா விவேக். அது மாதிரி மிச்ச சொச்சமும் சொச்ச மிச்சமும் மொத்த சோசியல் டஸ்ட்டும் ஒன்று குடிச்சு ஒன்று கூடி கார் மேலே நின்று அவன் நான் இஎம்ஐ போட்டு வாங்கின காரா இருக்கட்டும் சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கான். காரை மறிச்சுக்கிட்டு தலைப்ப தி கச்சேரி இந்த கச்சேரி போட்டு ஆடினா வணக்கங்கண்ணா வெறித்தனமா பைக்காட் பண்ணலாம் அப்படின்னு போட்டு ஆடி இருக்காங்க. போலீஸ் வந்து இது ரெண்டா பொழந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அதெல்லாம் ஓடிடுவானுங்க. அனில் மாதிரி எஸ்கேப் ஓடிடுவானுங்க. அப்போ இது ஒரு பக்கம் பின்னணியில் என்ன பார்த்தீங்கன்னா முழுக்க 100 விழுக்காடு போதை. எங்க திரும்பி பார்த்தாலும் எல்லா குற்றங்களுடைய தாயா இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா போதை தான். 17 வயசு பையன் சர்வசாதாரணமாக கஞ்சா போட்டு இது எங்க சிவாயா கொடுத்தா பானோ அப்படிங்கிறான். சிவாயாவா? யாரா இவன்? சிவாயா யாரா சொல்றாங்க? சிவன் சிவன் சிவபெருமான் சிவபெருமான் சாச்சா தவறேதான். அந்த சிவனை சொல்றாங்க எங்க சிவாயா கொடுத்ததுங்கிறான். என்னடா சிவாயா? எந்த நல்ல சிவாயாவா இல்லை எந்த சிவாயா சொல்றாங்க பார்த்தா சிவாயா கொடுத்தா பானம் இது அது எங்களுக்கு இது இது யாரா சொன்னது கஞ்சான்னு போதன்னு பூரா விட்டுருவான்டா மூஞ்சிலங்கிறான். மூஞ்சில போறா பூரா விடுவேன் அப்படின்னா மூஞ்சில வெட்டு விட்டு தையில போட்டு விட்டுருவாங்களாம். அது பேர் பூரா பூரா. இவங்களுக்கு ஜெயில என்ன பேருனா கருப்புக்குள்ளான்னு பேரு. இவங்க எல்லாமே வந்து ஜெயில 3ஆம் பிளாக்ல புழல இருப்பாங்க. பூரா அதை கழிச்சு குரூப்பு. இந்த குரூப் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவிக்குது. தமிழக மக்கள் இவங்களை பார்த்தா நம்ம வந்து உசுரே உசுரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு ஐயோ வருது மூதேவி வருதுன்னு போக வேண்டியது. ரொம்ப ஜாக்கிரதையா நகர்ந்து போயிரு இந்த மாதிரி கேரக்டரை பார்த்தா. போதையை ஒழிச்சிட்டோம்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வது என்பது உண்மையிலே வேடிக்கை. 17 வயசு சிறுவன் 16 வயசு சிறுவன் இவன் சிறுவன் தான். ஆனால் என்னன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தர் வழக்கறிஞர் கூட சொன்னார் இவங்கெல்லாம் நம்ம வந்து சிறுவர்களாக தான் பார்க்கணும் குழந்தைங்களாக தான் பார்க்கணும் அதாவது சட்டத்தை மீறிய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு இவர் அஸ்ட்ராகருக்கு சொல்லியிருந்தார் ஐஜி. இவங்களை குழந்தையா பார்க்க முடியுமா? கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்டுறான் வடக்கனை ஒரு வட இந்தியனை போட்டு அடிக்கிறான் வெட்டுறான்னா இவன் எப்படி குழந்தைய நம்ம பார்க்க முடியும்? கொஞ்சம் கூட அவனுக்கு அது கூசலையே அவரை வெட்ட ஏன்னா அவன் அவனாவே இல்லையே உள்ள சிவமையா இருக்காருன்றானே. அப்புறம் எப்படி அவன் வந்து சாதாரண மனநிலை இருப்பான்? கஞ்சா போதையில் இருக்கிறவங்க 100 விழுக்காடு சொல்றேன் 30 வயதுக்கு தாண்ட மாட்டான். கஞ்சா அடிக்கிறவன் 30 வயதை அவன் தாண்டவே மாட்டான். 100 விழுக்காடு அவன் நுரையீரல் புற்றுநோயினாலேயோ இல்லை மன பாதிப்பு ஏற்பட்டு மன பைத்தியமாயோ இல்லை வந்து தொண்டையில் புற்றுநோய் வந்தோ இல்லை வாய் புற்றுநோய் வந்தோ 100 விழுக்காடு புற்றுநோய் வந்து செத்து போயிடுவான். அதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இள ரத்தம் ஒரு 17 வயசு 18 வயசு 20 வயசுக்குள்ளே இள ரத்தம் உடம்புல ஆர்கான்ஸ்லாம் நல்லா ஆக்டிவாக வேலை செய்யும். அதனால் இருக்குது 10 வருஷம் இல்லை 5 வருஷம் கஞ்சா அடித்தவன் 30 வயசுக்கு மேலே வாழ்ந்துட்டான்னா நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். குழந்தை குட்டியெல்லாம் கிடையவே கிடையாது. குழந்தையா? 2004க்கு பிறகு தமிழ்நாட்டில் பிறந்த பல பேருக்கு குழந்தை கிடையாதுங்க. 2004க்கு பிறகு தமிழ்நாட்டில் பிறந்த 90 விழுக்காடு இளைஞர்களுக்கு குழந்தை கிடையாது. இது வந்து ஆக்சுவல் ரிப்போர்ட். இன்ஃபர்டிலிட்டி சென்டரில் இன்னைக்கு 2004க்கு பிறகு கல்யாணம் முடிஞ்ச ஒரு இன்னைக்கு 20 வயசு ஆயிருக்குமா? 20 வயசு 21 வயசு கல்யாணம் பண்ணுற பாருங்க. 2000 கூட வச்சுக்கோங்க. 20 வயசு 21 வயசு கல்யாணம் பண்ணுறல 90 விழுக்காடு குழந்தை கிடையாது. கிராமத்தில் வாழக்கூடிய அந்த சூழலில் நல்ல ஆரோக்கியமான உணவோடு இயற்கை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு வேணால் பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு வேணால் குழந்தை பிறக்கலாம். மற்றபடி இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனால் மட்டும்தான் இவனுக்கு குழந்தை பிறக்கும். பெண்களுக்கும் அதே நிலைமை ஆண்களுக்கும் அதே நிலைமை. ஏன்னா உடை முழுக்க மாறிடுச்சு. பிறந்த 6 மாதத்துலேருந்து ஜீன்ஸ் பேண்ட் மேலே இறுக்கி கட்டி ஜீன்ஸ் பேண்ட் ஒரு காற்று உள்ளே போகாது. உணவு பீஸா பர்கரு கேஎஃப்சி சிக்கனு எல்லாத்தையும் சாப்பிட்றான் கண்டத்தையும் சாப்பிட்றான். ஆரோக்கியமான உணவுகள் இல்லை ஆரோக்கியமான உடை இல்லை. காற்று மாசடைஞ்சிருச்சு தண்ணீர் மாசடைஞ்சிருச்சு சுற்றுச்சூழல் ஃபுல்லாக இறுக்கமாக மாறிடுச்சு. எந்த விளையாட்டும் கிடையாது உடற்கல்வி கிடையாது மனக்கல்வி கிடையாது மொத்தமாக போயிடுச்சு. ஒரு சமூகமே பிராய்லர் சமூகமாக மாறி இருக்கிறது. இவன் வெளியே வேணா அந்த பூரா விடலான்னா உண்மையிலே எனக்கு பூரான்னு கிடையாது ஒன்றும் கிடையாது பூரான் தான் இருக்கு அவனுக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியோட எம்பி ஜோதிமணி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ ராகுல் காந்தி அவர்களோட அச்சமற்ற தன்னலமற்ற கொள்கை பிடிப்பு மிகுந்த அந்த அரசியலுக்கு வந்து எதிராக அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போன்றோர் சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அழிவின் பாதையில் காங்கிரஸ் இருக்கிறது அப்படின்னு. அதாவது முன்னாள் சபாநாயகர் ஐயா காளிமுத்து சொன்னார் கருவாடு மீனாகாது கறந்தவாள் மணிமுகாது காங்கிரஸ் இனி தமிழ்நாட்டில் வெல்லாது அப்படின்னு. காங்கிரஸ்லாம் செத்து போய் பல வருஷமாச்சு. அது திமுக அதுக்கு வந்து செயற்கை சுவாசம் கொடுத்து காங்கிரஸ் வந்து உயிர் பிழைக்க வச்சு ஒப்பைத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் செத்து போச்சு. காங்கிரஸ் சாகணும் அப்படிங்கிறத நம்மை போன்ற
தமிழர்களுடைய வேண்டுகோளும் விருப்பமும் கூட. அப்போ அந்த காங்கிரஸுக்குள்ள இந்த மாதிரி வர்றதுங்கிறது அது வரவேற்கத்தக்கது. இன்னும் காங்கிரஸுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வரணும். ஈழ நிலத்தில் அந்த பெரும் கனவை சிதைக்க இங்கிருந்து லட்சக்கணக்கான கோடிகளை கொடுத்து ஆயுதம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்த காங்கிரஸ் தமிழ் மண்ணிலிருந்து அகற்றி எறியப்படணும். அதற்கான விதையா அக்கா ஜோதிமணியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். ஜோதிமணிகள் இன்னும் நிறைய பேசணும், அதுக்கு செல்வ பெருந்தகை நிறைய பேசணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய பேசணும். ஏன்னா ஒரு கட்சியில் இத்தனை குழுக்கள் இருக்குது காங்கிரஸ் மட்டும்தான். மற்ற கட்சியிலலாம் ஒரு தலைவர் இருப்பார், தொண்டர்கள் நிறைய இருப்பாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் ஈவிகே சம்பத், ஈவிகே சிலங்கோன் இருக்கும்போது அவர் ஒரு தலைவர், ப சிதம்பரம் ஒரு தலைவர், செல்வ பெருந்தகை ஒரு தலைவர், யான தேசியம் ஒரு தலைவர், அக்கா ஜோதிமணி அவங்க தலைமையில் ஒரு தலைவர், இப்படி தலைவர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ ஒரு தலைவர் இருந்தாலே தொண்டர்கள் அடிச்சுக்குவாங்க. இங்கே பல தலைவர்கள் பல தொண்டர்கள் இருக்கும்போது நிச்சயம் அடிச்சு கொள்வாங்க. அதனால் காங்கிரஸ் ஒரு அழிவின் பாதையில் போகுது அப்படிங்கிற அக்கா ஜோதிமணி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வரவேற்கிறேன். அது வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதில் 2 டீமாக இருக்காங்க. இப்போ இவங்க ஜோதிமணி போன்ற ஆட்கள், இந்த ராகுல் காந்தி நெருக்கமானவங்களாம் வந்து டிவிகே கூட போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து திமுகவோட இருக்கணுங்கிறாங்க. இந்த மோதல் தான் அதிகமாக போயிட்டு விஷம் குடிச்சு சாக போறியா, தூக்கு போட்டு சாக போறியா? அதான் இருக்கிற கேள்வி. இப்போ நீங்கள் வந்து விஷம் குடிச்சு சாக போற அப்படின்னா மருத்துவமனைக்கு போய் சாகலாம், தூக்கு போட்டு சாப்பிட்றா வீட்டிலே சாகலாம். தாவேக்காக்கு போகிறது தூக்கு போட்டு சாப்பிடுறது, திமுக இருக்குது விஷம் குடிச்சு சாப்பிடுது. திமுக ஸ்லோப் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னு டெத்து கன்ஃபார்ம். இப்போ நீ செத்தானே, நீ லவ் பண்ண, நான் லவ் பண்ண, மொத்தத்தை குடும்ப நாசமாக போனுங்கிற மாதிரி நமக்கு எங்கேயோ தாவேக்காக்கு போய் திமுகக்கு போ, மொத்தத்தில் காங்கிரஸ் அணியணும். இப்போ தாவேக்காக்கு காங்கிரஸ் போனால் ஓ ஜோடியா மிஸ் ஆறீங்களா, ஒரே அடி சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்கிற மாதிரி ஒன்னா அடிக்க வசதியா இருக்கும். அதனால தாவேக்காக்கு போறது நல்லது. திமுகவில் இருந்தாலும் அடி உறுதிதான், எப்படிதான் அடி உறுதிதான். பல்வேறு செய்திகள் குறித்து இன்னைக்கு பார்த்தோம். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி